கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். உலகக்கோப்பை முடிஞ்சு ஸோ நம்ம சாம்பியன் ட்ராஃபி பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ தொடர்ந்து அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி திடுதிப்புன்னு இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணோடனே ஒரு மேசிவான அப்டேட். ஆர்சிபி அவங்களுடைய பேட்டிங் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவரோட என்ட்ரி தான். தினேஷ் கார்த்திக்குள்ள வந்திருக்காரு. டீம் எப்படி இருக்க போது, எந்த மாதிரியான பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, நியூ ஃபினிஷர் யாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் T20 உலகக்கோப்பை எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு டீம் இந்தியா கிட்ட இருந்து. ரோஹித் சர்மாவுடைய எக்ஸலன்ட் கேப்டன்சி, அப்பப்போ ஒரு சூப்பரான ஒரு நாக்கு. விராட் கோலி டோர்னமெண்ட் ஃபுல்லாமே ஆடல, ஆனால் ஃபைனலில் செம்மையான ஒரு நாக்கு. அண்ட் சிவம் துபே பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஃபைனலில் அவருடைய பேரெல்லாம் உடச்ச மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 15 பாலுக்கு ஒரு 27 குரூசியலான ஒரு ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா நல்லா பண்ணாரு. அக்ஷர் பட்டேல் பேட்டிங் அண்ட் பவுலிங் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. குல்தீப் யாதவோட ஸ்பின் நல்லா இருந்தது. அண்ட் பும்ராவுடைய ஸ்பெல் நல்லா இருந்தது. ஹர்திக் பாண்டியாவோட ஃபைனல் ஓவர் நல்லா இருந்தது. சூரியகுமாரோட எக்ஸலண்டான கேட்ச் நல்லா இருந்தது. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபைனலா ராகுல் டிராவிட்டோடைய அந்த ஒரு கோச் உண்மையாலுமே பிரில்லியண்டா இருந்துச்சுன்னு சொன்னோம். செம்மையா கோச் பண்ணாருங்க. ஸோ அதோட அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு இந்தியா வெற்றிகரமாக கோப்பை வின் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்றமே கிடையாது. இன்னும் ஒரு வாரத்துக்கு இதை பத்தி பேசுவோம், அப்படியே மறந்துடுவோம். ஸோ இதுக்கிடையில ஏகப்பட்ட சீரியஸ் வெயிட்டிங்ல இருக்கு. ஒரு 7 மாசம் கழிச்சு சாம்பியன் டிராஃபி வரப்போது. நடுவில் டிஎன்பிஎல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு லெட்ஸ் டாக் அபவுட் ஆர்சிபி அஃபீஷியலா அவங்களுடைய பேட்டிங் கோச்சை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய பேஜ் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலா இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் போட்டுட்டாங்க. தினேஷ் கார்த்திக் அவங்களுடைய நியூ மென்டார் அண்ட் பேட்டிங் கோச்சா வந்திருக்காரு. எப்பா இதை தாண்டா எதிர்பார்த்தோம், வாயா வாயா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். மறக்க வேணாம், அக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. என்ன ப்ரோ அதுக்குள்ள வந்துருமான்னு கேட்டா ஆமா, சாம்பியன் டிராஃபி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில வருது. ஸோ அக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் முன்னாடியே பார்த்தோம்னா பிளான் பண்ணி யாரெல்லாம் எடுக்கலாம், சாம்பியன் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அவைலபிள், அதை தாண்டி ஆசிஸ் வரக்குள்ள வந்துட்டு யாரெல்லாம் இருப்பாங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியாவை எடுக்கலாமா வேண்டாமா, ஆசிஸ் எப்படி வருதுன்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ நவம்பருடைய எண்டில் அக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசங்கள் இருக்கு. அதுல அக்டோபரோட எண்டில் ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிறது டீம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் 2-3 மாசத்துல அப்படியே கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்க போது. ஸோ டைம் போறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுக்கு நடுவில் ஆர்சிபி ரொம்ப குரூசியலான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நெக்ஸ்ட் 10 இயர் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியல். அதை தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்ஷனுடைய ரூல்ஸ் இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இந்தியன் பிளேயர் இல்லைன்னா 2 ஃபாரினர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 இந்தியன் பிளேயர் 1 ஃபாரினர் ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக 2 ஆர்டிஎம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபாரினர் என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஏன்னா மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் விளையாட போறான்னு தெரியல. டோட்டலா ஃபார்ம் அவுட். அது மட்டும் இல்லாம ஃபேப் டு பிளேசி பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே முடிஞ்சு அரௌண்ட் த வேர்ல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லீக் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காரு. ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த நிலைமையில ஒரு ஃபாரினர் தான் ரீடைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே வில் ஜாக்ஸுக்கு போயிடுவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. அப்படியே கட் பண்ணா பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதர், விராட் கோலியை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப குரூசியலா இருக்க போறாங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ இதை தாண்டி நம்மனா தினேஷ் கார்த்திக் இருந்தாருன்னா தினேஷ் கார்த்திக் ரீடைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் முகமது சிராஜுக்கு போறக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ இது போக 2 ஆர்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷன்ல யாருக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலா இருக்கு. ஸோ இந்த நிலைமையில பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினிஷர் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஷாருக் கான் இவங்க மாதிரி எல்லாம் அக்ஷனுக்கு வரக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் வேணா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க டைட்டில் அடிக்காட்டியும் அவங்க கிட்ட குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு சசாங் சிங், அது மட்டும் இல்லாம ஆசுதோஷ் சர்மா, இவங்க எல்லாரையுமே அவங்களால ரீடைன் பண்ண முடியாது. யாராவது ஒரு 4 பேர் தான் ரீடைன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் விடுவாங்க. பிரப்சிம்ரன் மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. ஸோ சிக்கர் தவான் மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆப்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் பார்த்தோம்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் செயல்பட போகுது. தினேஷ் கார்த்திகோட பதவி காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இருந்தே வந்துட்டு அந்த ஒரு டைட்டில் அடிக்கிறதுக்கான பிளான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பேட்டிங் கோச்சா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டீமுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஸோ யாரை வந்துட்டு எடுக்கலானுங்கிற அந்த ஒரு தாட்ஸ் இப்போ இருந்தே ஓட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு அவரை வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ கூப்பிட்டு அந்த பேச்சுவார்த்தை அந்த சைன் பண்றது அதெல்லாமே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய பிரான்சைஸ், அவர் விளையாண்ட ஃபைனல் பிரான்சைஸுக்கே அவர் வந்துட்டு கோச்சா மாறுது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல 4 வருஷத்துக்கு அப்புறமோ தான் வரப்போகுது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்குவாடு தான் 90% அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மினி ஆக்ஷன்ல ஒரு 10 பிளேயர் கழட்டி விட்டுட்டு 10 பிளேயர் எடுப்பாங்க அப்கமிங் இயர்ஸ்ல. ஸோ மற்றபடி டீம் பில்ட் பண்றதுக்கான கரெக்டான டைம். ஆண்டி ஃபிளார் பொறுத்த வரைக்கும் கோச்சா இருக்கிறப்பல. ஸோ அது மட்டும் இல்லாம தினேஷ் கார்த்திக் வந்துட்டு பேட்டிங் கோச்சாவும் மென்டாராகவும் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டிங் கோச்சா இருக்கிறது மட்டும் இல்லாம மென்டாராக ஆலோசகராக என்ன பண்ணலாம், இந்த டீம் கூட நான் இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கேன், ஸோ எப்படி இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேச போறாரு. ஸோ அவருடைய
நாலேஜ் முழுக்க முழுக்க ஷேர் பண்ண போறாரு. அண்ட் விராட் கோலியே உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த டீமை பில்ட் பண்ணி கொண்டு போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி தினேஷ் கார்த்திக் பெட்டரா பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலங்காத்தாலேயே ஒரு சூப்பரான விஷயம், வேர்ல்ட் கப் வின் பண்ணி 2 நாள்லயே பார்த்தோம்னா இந்த ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த வாரமே நல்லா தான் போயிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ தாராளமா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிவிக்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.